என் பெயர் உமா மகேஸ்வரி. அலைஸ் ஜெனிஃபர். வில்லிவாக்கம்லேருந்து வரேன் நானு. நான் வந்து இன்னைக்கு மாதா பத்தி ஒரு சாட்சி சொல்றதுக்கு நான் வந்திருக்கிறேன் நானு. எனக்கு வந்து நான் வந்து இதில வந்து கல்யாணம் பண்ணி 33 வருஷம் ஆயிடுச்சு. ஆர்சில மாறி. ஆனா வந்து இன்ன வரைக்கும் நான் பைபிள்ங்கிறத எடுத்து நான் படிச்சது கிடையாது. ஆனா வந்து எப்பயாச்சும் ஒரு வசனம் எடுத்து படிப்பேன். அதோட இது பண்ணிருவேன். வேளாங்கண்ணிக்கு நான் போவேன், வருவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா வந்து அந்த மாதாவோட பீடத்தில ஏறுறதுங்கிறது பெரிய விஷயம். அது வந்து அன்னைக்கு நான் போய் மாதா கிட்ட வந்து பிரேயர் பண்ணிட்டே இருக்கேன். அன்னைக்கு கூட்டம் நெறைய இருந்தது. ஆனா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டத்தில நான் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே உள்ள போயிட்டேன். உள்ள போயி அந்த மாதாவோட கெபிக்கு முன்னாடி முட்டி போட்டு நான் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உள்ளேருந்து அந்த கோயில் ஞானோபதேசியார் வந்தாரு. வந்து என்கிட்ட வந்தாரு. வரும்போதே நான் நெனச்சேன், ஐய்யயோ! நம்ம இந்த இடத்துலேருந்து எழுந்திரிக்க வைக்க போறாரேன்னு நெனச்சேன். ஆனா வந்து, நீங்க வந்து மாஸ்ல வந்து நீங்க படிக்கணும். வசனம் படிக்கிறீங்களான்னு கேட்டாரு. நான் உள்ள எனக்கு உடனே ரொம்ப இதாயிடுச்சு. நான் உள்ள போயிட்டு நேரா வந்து அவர்ட்ட சொல்றேன், "இதுவரைக்கும் நான் பைபிள் படிச்சதே கிடையாது நானுன்னு" சொல்லி சொன்னேன். அவர் சொன்னாரு, "நீங்க ஆர்சி தானேன்னாரு." "நான் ஆர்சி தான். நான் வந்து உங்கள கூப்பிட கிடையாது. மாதா வந்து உங்கள கூப்பிட வச்சாங்க. நான் வந்து உங்கள வந்து கூப்பிட்டுருக்கேன் நானு. ஆனா வந்து நீங்க வந்து படிக்கணுன்றது உங்களோட விருப்பம். அவங்களோட விருப்பம். நீங்க படிக்கிறது, படிக்காதது உங்களோட இஷ்டம்னாரு." சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், உடனே அழுகை வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு, நான் உள்ள போயிட்டு அந்த ப பைபிள வாங்கி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு படிச்சேன். உள்ள போய் மாதாவோட இடத்துல, மாதா கிட்ட நான் நின்ன வேளாங்கண்ணியில, வேளாங்கண்ணில நின்னு நான் படிக்கும்போது, என்னை அறியாத நான் தடவையா இந்த வசனத்த நான் வாசிக்கிற மாரியே இல்ல. அப்படி வாசிச்சேன். அவர் வெளிய வந்த உடனே அவர் சொன்னார், "என்னங்க நீங்க அப்படி பயந்தீங்க, வாசிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இந்த தடவ வந்து நீங்க இப்படி வாசிச்சிருக்கீங்க நீங்க. இது தடவ மாரி எனக்கு தெரியல நீங்க படிச்சதுன்னாரு." என்ன படிக்க எனக்கு பைபிள் பத்தி எனக்கு தெரியாதுன்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. மாதா வந்து இருக்கும்போது நம்மளால ஒண்ணுமே இல்லன்றத வந்து மாதா வந்து எனக்கு காமிச்சு குடுத்தாங்க. அதே மாரி நெறைய சாட்சிகள் வந்து நான் நெறைய விஷயத்துல வந்து மாதாவோட இதுல வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து மாதா இல்லாத எதுவுமே இல்லன்றது நான் முடிவு பண்ணி, இன்ன வரைக்கும் நான் என்னோட இறப்பு வரைக்குமே நான் அவங்களோட இதுல தான் இருப்பேன். நான் வேற எங்கேயும் போமாட்டேன். மரியே வாழ்க!